அறிகுறி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இது எப்படின்னா ஊடகங்கள் மூலியமாக தான் அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதோட என்னென்னனால சைடு எஃபெக்ட் வருது, அதனால எப்படிலாம் அதை யூஸ் பண்ணி என்னென்ன மருத்துவம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதும் நம்ம சமூக வலைத்தளங்கள் மூலியமாவும் தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழறதுக்கு நிச்சயமா ஊடகங்கள் பயன்படுது உங்களோட பார்வையா இருக்கு. ஓகே, நன்றி. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம் புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட. உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். இதுக்கு உங்க மகளா திட்டிட்டு இருந்தீங்க. குழந்தை குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியங்கிறது கூட தெரியாதவள கொஞ்சம் சொல்றேன். ஓஹோ, என்ன ஓஹோ? குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துல சீம்பால் கொடுக்கணும் கூடவா ஒரு பொண்ணுக்கு தெரியாது? எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பிள்ளைக்கு கிடைக்குமா? ஆமாமா. என்ன ஆமாமா? பிறந்த 6 மாசம் வரைக்கும் பிள்ளைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், தண்ணி கூட தேவையில்லை. 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு தாராளமா தாய்ப்பால் தரலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோட மத்த உணவெல்லாம் கொடுக்கணுங்கிறது தெரியுமா தெரியாதா? மூஞ்சியை பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா போய் அங்கன்வாடி மையத்துல போய் விலாவாரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம். ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட. உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். என்ன கோமதி, அங்கன்வாடி மையத்துல இருந்து வெளியே வர என் பையனை தான் அங்க விட்டுட்டு வர. குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலையும் சொல்லி தராங்க. அதோட முட்டை, கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, இங்க முன்பருவ கல்வியை முடிச்சிட்டு பள்ளிக்கு போற குழந்தைங்க அறிவிலையும் பண்பிலையும் சிறந்து விளங்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. நாளைக்கு என் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஊடகங்கள் எவ்வளவு நேர்மறையா செயல்படுதுங்கிறது இந்த பக்கம் கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஒரு பயன்பட்டுட்டா சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி கிடையாது. நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை. பட் அவர் நடக்கவில்லைங்கிறத யதார்த்தத்தில் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்குது. உண்மையாக ஊடகங்கள் சமூகத்தை வளர்க்கின்றனவா வதைக்கின்றனவா? நேர்மையாக இவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊடகத்தை பத்தி நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். அதோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்குங்கிறத யாருமே சொல்ல மறுக்கிறாங்க. மறுக்கிறங்கிறத விட அதை சொல்லல, யாரும் மறைக்கிறாங்க. இப்போ சில பேர் சொல்றாங்க யூடியூப்ல நாங்க பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம்ட்டு. இதே யூடியூப்னால, இதே வெப்சைட்னால, சமூக வலைதளங்கள்னால எத்தனையோ இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு தீவிரவாதிகள் ஆயிருக்காங்க. தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா நார்த் இந்தியா மீடியா தே ஆர் தமிழ் ஃபிஷர்மேன். தமிழ் ஃபிஷர்மேன் நல்லா அழுத்தி சொல்லலாம், தமிழ் ஃபிஷர்மேன். அதே கேரளால இட்டாலியன்ஸ் ஷூட் பண்ணிட்டு போனாங்க, இந்தியன் ஃபிஷர்மேன். அந்த டிஃபரன்ஸ் ஏன் கொடுக்கறாங்க? இது போல இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகே, நாம பேசலாம். இப்ப பிரஸ் மீட்டுக்கு போய் 3000 ரூபாய் கட்டிட்டு இத்தனை டிவி வரணும், இத்தனை பேப்பர் வரணும்னு கொடுத்தா என்ன மேட்ரு? யாரு விஐபியா நடிகையா? இவங்க வந்தாதான் வருவாங்க. யாரு? அரசியல்வாதி நடிகையா? இந்த மாதிரி இன்னொரு மறுபக்கம் உங்களுக்கு இருக்கு, அது தெரியாது. இன்னைக்கு எத்தனை ப்ரூஃப் ரீடர், எத்தனை எடிட்டருக்கு எழுத படிக்க தெரியும். 3 சுழி நாவல் 2 சுழி நாவல் எந்த பத்திரிகை காட்டுவேன். ஒரு பத்திரிகை மிஸ் பண்ணாம எல்லா பத்திரிகையும் எல்லா டிவிலையும் காட்டுவேன். குண்டு வெடித்து 4 பேர் பலின்றதை அசிங்கமா போட்டுருக்கான் டிவில. ஓகே, தரமும் குறையுது. ஓகே, பக்காவா குறையுது. ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இது மீடியா பெண்களுக்கு எதிராக இருக்கு. அது நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விளம்பரங்கள் மூலமாக குப்பையை கூட எங்க தலையில கட்டலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதை பூசினா ஒரு வாரத்தில் செவப்பாவ.
எதுக்கு சார் சிவப்பாகணும்? இந்த மண்ணின் வண்ணம் இது, இந்த எண்ணம் இதுதான் எங்களுது. நான் இப்படியே தான் இருப்பேன். இதை விரும்பினா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன் சார் நான் கலரை மாத்திக்கணும்? பின்னாடி நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா அவங்க சொல்றத? அந்த கலர்ல இருக்காங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பாருங்க ஒரு சொல்றாரு 5 அல்லது 6 லட்சம் தான் அந்த வைர நகையா. இது என்ன சார் சீப்பா இருக்கு? அம்பானி ரேஞ்சில இருக்கும், நாங்க டாடா பில்லா ரேஞ்சில இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த அட்வர்டைஸ், நீங்க அத பாக்குறீங்க இல்லையே? இதை கேட்டு இதை போட வேண்டும் என்று பெண்கள் ஆசைப்படுவார்களா இல்லையா? இது தேவையில்லாத விளம்பரம். ஆசைகளை தூண்டுறதுன்னு உங்களோட வேலையாது, அதுக்கு பலியாகாதீங்க நம்ம சொல்றது. அது அதத்தான் கிளாஸ்க்குள்ள சாதாரண வார்த்தைகளை கூட சொல்ல முடியவில்லை. நாம செய் அப்படின்னு சொன்னா உடனே அவன் செஞ்சிருவேன், அதுக்கு அந்த வேற மீனிங். வெயிட்டிங், சைட் டிஷ், என்ன வார்த்தை சொன்னாலும் வார்த்தைகள்ல பாடங்கள்ல இருக்கிற ஒரு வார்த்தையே சொல்ல முடியல வகுப்புல. கெமிஸ்ட்ரின்னு சொன்னா அதுக்கு அவன் வேற மீனிங் சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு இழிவான பாதைக்கு எடுத்து செல்லுகின்ற நிலையில இதுல எங்க இருந்து நல்லதை எடுக்க முடியும்? கேஸ் புக்கிங் பண்றதும் வானிலை பார்க்கறது எங்க சார் முடியும்? ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச முடியல. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னா சாதாரண நாம ஒரு பாடத்தை பிரிவு சொல்லணும் போது யுத்தகாண்டம் சுந்தரகாண்டம்னு சொல்றோம், அந்த வார்த்தையை கூட நம்மால நினைத்து பார்த்து சொல்ல வேண்டிய நிலை வகுப்பில் இருக்கிறது. எக்ஸாம் எங்க இருந்து நடத்துறது? நாம இன்னைக்கு சொல்றாங்க ஊடகங்கள் வளர்க்கிறதுன்னு. ஆமாமா, உண்மையிலே வளர்க்கிறது. எப்படி வளர்க்குதுன்னா சுயமா புத்தி வளர்க்கறது இல்ல. ஏதாவது ஒண்ணு கேளு, கூகுள் தட்டு, இமீடியட்டா கூகுள் தட்டு. அது யூடியூப் இருக்கும், அந்த லிங்க் பண்ண, அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன், அந்த லிங்க்ல இருக்கும் பாரு. ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை வந்து இவங்க சுயமா சிந்திக்கிறது கிடையாது, அதுக்கு பேக்ல என்ன நடக்குதுன்ட்டு. இவங்க நல்லதுதான் காட்டுது. ஊடகங்கள் வந்து நல்லதை காட்டுறது இல்ல, அவங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்த, ஒரு கெட்ட விஷயத்தை மட்டும் தான் அவங்களுக்கு காட்டுறாங்களே தவிர்த்து, இல்ல ஆசை மூட்டக்கூடிய விஷயத்தை தான் அவங்க வந்து மீடியால காட்டுறாங்களே தவிர்த்து, பேக்ல நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள்ல ஊடகங்கள் தெளிவு காட்டுவதே கிடையாது. இல்ல சார், எந்த தொழிலும் வந்து பின்னாடி காமிக்க மாட்டாங்க. என்ன முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பாருன்னா அதுக்கு முன்னாடி 1008 ப்ராசஸ் இருக்கும், எல்லாத்தையும் காமிக்க முடியாது, எல்லாத்தையும் காமிக்க கூடாது, தர்மம் கிடையாது. எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஓகேங்களா? அது வதைக்கிறது தானே அர்த்தம். ஓகே, அதாவது ஒரு தப்பை வந்து சுட்டி காட்டணும் சார், அதுதான் ஊடகத்தோட வேலையா இருக்கணும். அது கரெக்டான முறைகளை கொண்டு போய் சேர்த்தா தானே எனக்கு புரிய வரும். அது எதுவுமே சேர்க்கறது இல்லையா? ஒன்லி ஃபார் மணி மைண்டட். மணி மைண்டட்ன்றப்போ எப்படி அப்ப இந்த ஊடகங்கள் அனைத்தும் பணத்தால் வாங்கப்படுகின்ற, பணத்தால் விற்கப்படுகிறது உங்களோட பார்வையா இருக்கு? உங்களோட பார்வையா? ஓகே ஓகே ஓகே. யூடியூப்ல எல்லாத்துலயும் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் பார்ப்போம், நல்ல விஷயம்லாம் இருக்கு, மத்ததெல்லாம் ஏன் பார்க்க மாட்டீங்க? மத்ததெல்லாம் மட்டும் லைக் மத்ததான் அலோ இது பண்ணிட்டு வேண்டான்னு பார்க்க வேணாம்னு நினைச்சிட்டு நல்ல விஷயம் மட்டும் தான் பாப்போன்றீங்களே. எப்ப பாக்குறீங்க? அம்மா அப்பா இருக்கும்போது மட்டும் தான் பாக்குறீங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் மத்த சேனல் இதான் நடக்குது. இதான உண்மை. கேஷுவலா பிராக்டிகலா ஒத்துக்கணும். முதல்ல பேசுறீங்க, அதான் சொல்றாரு அவரு. ஓகே சொல்லுங்க. அப்புறம் வந்து அம்மா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது வேலையா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தை வந்து குழந்தை இந்த காலத்துல குழந்தை கூட டிவி பாத்துட்டு இருக்கான். அம்மா வந்து அடுப்பு ஆஃப் பண்ற தீய போயிரு, அடுப்பு 4 விசில் வந்துருச்சு, தீய போயிரு, அம்மா அது 1 நிமிஷம் இருமா போறேன். அடுப்பு ஆஃப் பண்ற 5 விசில் வந்துருச்சு, அம்மா இருமா போறேன். அடுப்பு ஆஃப் பண்ற 7 விசில் வந்துருச்சு, அடுப்பு தீஞ்சிருச்சு. பையன் ஆன வாய பொழுந்துட்டு என்ன ஆட்டம் ஆடுறானோ அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ பெண்கள் மட்டும்தான் அறகுறையா ஆட விட்டு பாக்குறது. எதுக்கு இது தேவைங்களா? இது வந்து சமூகத்தை வந்து கண்டிப்பா இது வந்து லிஃப்ட் பண்ண போறது கிடையாது. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுதான், அவாய்ட் பண்ணி காட்டணும். ஆனா அது பண்றது கிடையாது. ஓகே 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 ஓகே. நீங்கம்மா பீப்புள் ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேவி ஃபோர்ஸ் இருக்காங்க, நம்ம காவல்துறை, தீயணைப்புத்துறை. ஆனா அதே அந்த சொசைட்டில மாற்று சொசைட்டி எது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊடகங்கள் தான். ஆனா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு 10% தான் அவங்களால உண்மையான விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்ண முடியுது. மற்ற விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரவலா பேச முடியல. ஏன்னா இன்னைக்கு பால்னால எவ்வளவு கெடுதல்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கருத்து கணிப்பு பண்றது கிடையாது. பேசா ஒரு எலெக்ஷனா தான் கருத்து கணிப்பு பண்றாங்களே கண்டி, இப்போ ரேடியேஷனால பிரச்சனை இருக்கு, அதை ஒரு நியூஸா தான் வெளியே சொல்றாங்களே கண்டி, அதுக்கு மறுபடியும் கருத்து கணிப்புன்ற ஒரு விஷயம் எடுத்துட்டு வர கிடையாது. அதனால கேன்சர் வரும்ட்டு WHO சொல்றாங்க. ஊடகம் வந்து வணிக ரீதியா தான் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து Facebook, Twitter பாத்தீங்கன்னா எல்லா பல கண்ட்ரிகள்ல வந்து பேன் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 84 நோபல் பிரைஸ் வாங்கின நாடு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கார்ட்டூன் சேனலும் பார்க்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கண்ட்ரி தான் எல்லா கார்ட்டூன் சேனலும் ரெடி பண்றாங்க. ஏன் இந்த கார்ட்டூன் சேனல் என்ன விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க சைக்காலஜிக்கலா வந்து ஒரு மந்தமான ஒரு விஷயங்களை உருவாக்குறாங்க. இதே நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் மூலம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி எல்லாரும் பாக்குற சீரியல் யாரும் பார்க்காம இல்ல, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம்.
இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மி பண்ணிட்டு அவங்க சோம்பேறி ஆக்கி அவங்களுடைய அறிவுத்தன்மையை கம்மி பண்றது தான் இப்போ இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஊடகங்கள் வந்து எதிர்மறையாக தான் செயல்படுது. ஓகே 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 சார், நீங்க சொல்லுங்க. ஓகே. தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலே விளம்பரங்கள் தணிக்கைப்படுகிறதா? தணிக்கை செய்யப்படுவதில்லை. முக்கியமா ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் கவர்ச்சிகரமான எத்தனையோ திட்டங்களை சொல்லி விளம்பரம் பண்றாங்க. அப்பாவி பாமர மனிதன் அதை நம்பி போயிட்டு தன்னுடைய உழைப்பை எல்லாம் சேமித்து வைத்த சேமிப்பை எல்லாம் அங்க கொட்டி கடைசியில ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வாழ்நாளிலே நொந்து இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு நிலைக்கு போக காரணமாகிறது. மிக மிக ஒரு அற்புதமான ஒரு புனிதமான பணியிலே இருக்க வேண்டிய ஊடகங்கள் முழுமையான பொறுப்பை நேர்மையோடும் உண்மையோடும் நடுநிலையோடும் செய்கின்றனவா என்கிற கேள்வி தொடர்ந்து நம்மகிட்ட இருந்திருக்குது. அதனோட பிரதிபலிப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு தரப்பு கருத்துக்களையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வைகள், தீர்வுகள் இதை நோக்கி. முதல்ல ராசியலப்பன் உங்களிடம் சொல்லுங்க சார். நம்முடைய மனங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக நீ எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி நீ வாழணும், எப்படி என் பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஊடகம்ன்றது ஒரு கருவி தான், வாகனம் தான். நாம கார் வாங்கினோம், பக்கத்து காரெல்லாம் ஏஞ்சி போயிட்டான், அக்கா ஏறிக்கிட்டுமாக்கா அப்படி ஏறிட்டு அவன் போய் இறங்கிட்டான். நாம பஞ்சர் விட்டுட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றேன்னா, இந்த வாகனங்களும் விஞ்ஞானங்களும் எல்லாருக்கும் தேவை, எல்லா காலத்திலும் தேவை. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போனா கூட அவர் இந்த பிரிண்ட் மீடியா நமக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா அது மட்டும்தான் நடக்குதாங்கன்னு கேள்வி. ஒரு செய்தி ஒரு நாளைக்கு வந்து ஒரு செய்தி தான் கிடைக்கும். ஆனா இங்க பத்திரிகைகள் எத்தனை வருது? 18 பத்திரிகைகள் வருது. 18 பத்திரிகைகள் ஒரே மாதிரி போடுகிறதா? 18 விதமாக போடுகிறது. இந்த 18 விதமாக படிக்கிறவர்கள் ஒரே நபரா? 18 விதமா இருக்காங்க. அவன் நான் படிச்சதுதான்றான், இவன் நீ படிச்சதுதான்றான். ரெண்டு பேருக்கு கருத்து மோதல்களும் உளவியல் பிரச்சனைகள் வருது. எங்கே வணிகமும் எங்கே இந்த விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துறான் பாருங்க. நான் வந்து ஒரு டிவியை நடத்துறேன் அப்படின்னா எனக்கு என்ன நோக்கம்? அந்த அக்கா நல்லா இருக்கணும், கம்மியான புடையில் வாங்கணும், நல்லா இருந்துட்டு போட்டோமே. காந்தி தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, நாம போய் இவ்வளவு கெடுக்கலாம்ன்றது ஏன் வேலை? நான் பேங்க்ல கடன் வாங்கி 150 கோடி வாங்கியிருக்கேன். என்னுடைய டார்கெட் அடுத்த வருஷம் 250 கோடி ஆகணும். என்ன பண்ணணும்? எதிராளிகளுடைய ஆசையை தூண்டணும், என்னுடைய பொருள் விற்கணும். அப்ப அவங்களுக்கு யார் பிடிக்கும்? அவங்க மூலமா நான் போடுறேன். அவங்களை ஆசையை தூண்டி தூண்டி இப்படியாக அப்படியாகன்னு சொல்லி தூண்டி தூண்டி நான் வியாபாரம் பெருக்குவதற்காக அந்த ஆசை உனக்கு பிடித்தமானவன் மூலமா சொல்றேன், நீ எனக்கு தான் காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் வளர்ந்திருக்கிறேன். ஊடகங்களுக்கு பின்னாடி வளர்ந்திருக்காங்க. அதுல முழுக்க முழுக்க பொய் சொல்லியே வாழ முடியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பொதிகை மட்டும்தான் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை எப்படா ஒளியும் வரும், 6 பாட்டு வரும். எல்லாரும் தேடி போய் தேர் திருவிழா மாதிரி போய் பார்ப்போம். அது போதுமானது ஒரு வாரத்துக்கு. இப்போ 24 மணி நேரம் வந்த பாட்டே வந்துருது. குதிக்கிறவனே குதிக்கிறான், பார்க்கிறவனே பார்க்கறான். 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு பக்கத்துலயும் போக மாட்டான், அக்கத்துலயும் போக மாட்டான், ஒன்னுத்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் குறை சொல்லல, டேஸ்ட் நல்ல ஒரு ஜாங்கிரி இருக்கு, சாப்பிடு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுனே இருப்ப. அப்ப நமக்கு வந்து பிரிச்சு பார்க்க தெரியல. ஆக பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு சமூகத்தில் எல்லோரும் ஆளுமை செய்து சம்பாதிக்கிறார்கள், உங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமான அவஸ்தை வந்துச்சுன்றதுனாலதான் பேசணும். இதை நம்ம அவஸ்தை எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம வழிநடத்துறவர்கள் தான் குறைச்சிக்கணும், நாம குறைச்சிக்கணும். நம்மளால முடியுமா? ஜன்மத்தில் நடக்காது, நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஊடகங்களில் பதிப்புத்துறை தான் வந்து உண்மையை சொன்னது. நான் இப்போ நான் நம்புறது வந்து பிரிண்டிங் மீடியா. பிரிண்டிங் மீடியாவில் ஒண்ணும் இருக்கிறவங்க இன்னைக்கு உண்மையான கடப்பாடு இருக்குன்னு சொன்னா அவங்க தான். ஒரு செய்தியை சரியா தப்பா இந்த சமூகத்தில் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா லெட்டர் டு எடிட்டர் வந்துருவோம். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இண்டில் அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. அப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க, கொஞ்சம் படிச்ச வரமானவங்க இண்டில் லெட்டர் எழுதிடுவோம், எழுதி போட்டாங்க சொன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். எதுவும் சொன்னா ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு செய்தியை தான் சொல்லி தவறாக இருந்தால் சரி செய்வேன்ங்கிற பிரிண்டிங் மீடியா தான் இருந்தது. அந்த பிரிண்டிங் மீடியாவை எப்படி ஆயிடுச்சுன்னா வர்த்தகமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக 70% நல்லவர்கள் பிரிண்டிங் மீடியா இருந்தாங்க. அதே மீடியா டிவியில் எப்படி இருக்குன்றீங்க சொல்லுங்க. காலையில் எழுந்து பல்லு விளக்கி வச்சதுல இருந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 11 மணிக்கு தூங்குற வரைக்கும் மாமியாக்காரி மருமகளை திட்டுறா, மருமகளும் மரியாதை கட்டுறா, ஒரு கல்யாணம் பண்ணுவ டைவர்ஸ் பண்றா, சும்மாங்கிறவ நான் பண்ணி கல்யாணம் பண்ணுவன்றா. முழுக்க 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 ஒரு நாளைக்கு
8 மணி நேரத்திற்கு மேல் நம்மை அறியாமல் களவாடுகிறார்கள். ஒன்றும் நம்ம பக்கத்தில் கூட பேசல, உழைப்பு போச்சு, நேரம் போச்சு, சிந்தனை போச்சு, அதுல வந்ததை பத்தி பேசக்கூடிய நேரங்களை நம்ம ஆகிட்டோம். நம்ம அறியாமல் நாம் வாழ்க்கை தொலைச்சிட்டோம், கலாச்சாரத்தை தொலைச்சிட்டோம். இப்ப சொன்னார் பாருங்க, இப்ப தெரியல தமிழ் மொழியை தொலைச்சிட்டோம், நிறைய தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். மீடியாவில் சந்தோஷப்படுறோம். எவ்வளவு சந்தோஷப்படுறோம்? நாம் சம்பாதித்த காசுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தின் உறவுகளை அதிகமா தொலைச்சிட்டுமே என்கிற கவலையோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லது இருக்கு, நல்லதுக்கு மட்டுமேவா பயன்படுத்துறோம்? நம்ம பொண்ணுங்க வாட்ஸ்அப்ல நல்லது மட்டுமேவா? அடே பண்ணி புத்தரா, விவேகானந்தரா, காந்தியா, ஏம்மா அப்படிலாம் சொல்ற இல்ல. நம்முடைய சந்தோஷங்களை இன்னொருத்தர் மெச்சிக்குவாங்கன்றதுக்காக பயன்படுத்துறோம். நம்ம அழகா போறது யாருக்காக போறோம்? சொல்லுமா, யாருக்காக போறோம்? நீ அழகா வந்திருக்க, யாருக்காக போறோம்? நீங்களே உங்களை பார்த்துக்க முடியாதுல்ல, நீங்களே உங்களே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மை பார்த்து மற்றவர்கள் மதிக்கணும் தானே போறீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், மதிக்கிறதுக்காக போகிறது கொஞ்ச நேரமாகவும் நமக்காக நிறைய நேரமும் ஊடகங்களும் ஊடகை பார்க்கிறவர்களும் சரியாக புரிந்து கொண்டு பார்க்கிற சமூகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவஸ்தைன்னு சொல்றோம். ஆனா விஞ்ஞானங்கள் அவஸ்தை இல்லை, அது உள்ளாக புகுந்துகிற சிந்தனைகளும் அந்த வியாபாரிகளும் நம்மளை அவஸ்தைப்படுத்துறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க, தப்பிச்சுக்கங்க. நம்முடைய கலாச்சாரத்தையும் வாழ்க்கையையும் தொலைத்து விடாமல் மீட்டெடுங்கள் என்பதற்காகத்தான் நான் பதிவு. சில பிரதிவாதங்கள்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவர் சொல்லும் பொழுது பெண்கள் வந்து ரொம்ப எளிமையான ஒரு இதுக்கு காட்டாம நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு உமனை வந்து காட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து அதாவது நம்ம சொந்த கருத்துக்களை மீடியா வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பிரதிபலிக்கலைன்னா மீடியாவை குத்தம் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. பெண்கள் எளிமையா தான் இருக்கணும்னு யாருங்க சொன்னது? ஏன் அக்ரெசிவா இருக்க கூடாதா? அது காட்டுறதுல என்ன தப்பு இருக்கிற? இது வந்து ஒரு கலாச்சாரத்தோட ஒரு அங்கம். இது பெண்கள் இப்படிதான் இருக்கணும், அவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது யாரோட பார்வை? அதை மாத்தி காட்டும் பொழுது அப்படி காட்டக்கூடாது, காட்டுறதுனால மீடியா தப்பு அப்படின்னா அது நிஜமாவே தவறா? இது தவறு இல்ல, இதுதான் செய்யணும் மீடியா. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் காட்டாம எல்லா பக்கத்தையும் காட்டுறதுதான் மீடியாவோட முக்கியமான ஒரு டியூட்டி. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து அவர் வந்து என்ன சொன்னாரு, நாங்க வந்து இப்ப ஊழலுக்கு எதிராக போராடினா வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. ஏங்க, அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டை யாருங்க தூக்கி நிறுத்தினது? மீடியா இல்லைன்னா அந்த மூவ்மெண்ட் என்ன ஆயிருக்கும்? ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அவ்வளவு பெரிய டெல்லி சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வளர்ந்தாருன்னா மீடியாவோட பங்கு இல்லாம அது வளர்ந்துருக்குமா? திருப்பி அதாவது எந்த விதத்துலனா, அப்ப இருந்த அரசாங்கம் வந்து என்ன மீடியாக்கெல்லாம் ஒரு தலைபட்சமா வேலை செய்யுதுன்னு சொல்ற அளவுக்கு வந்து அதை வந்து உயர்த்தி நிறுத்திய ஒரு காலம் இங்கே இருந்தது. அதனால வந்து ஒரேடியா பொதுவா எல்லா மீடியாவையும் நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே கெட்டதுதான், எல்லாம் காசு வாங்குறான், எல்லாம் கமர்ஷியல்னு சொல்றது வந்து மூடத்தனம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க வந்து இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், இத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருங்க நல்ல மீடியா சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க? நான் சொல்றேன், இருங்க, கையை தூக்கி பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரோட நீங்க விலை பாக்குறீங்கல்ல, 3 ரூபா 5 ரூபாய்க்கு விற்கிறான், அது சப்சிடைஸ்ட் ரேட்டு. இதுவே 25 ரூபாய்க்கு ஒரு பேப்பரை போட்டா யாராவது வாங்குவீங்களா? வாங்க மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன் வந்து கமர்ஷியல் ஆகுது? ஏன் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்டோட பங்களிப்பு வந்து ஏன் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்னா, அட்வர்டைசர் கிட்ட போய் நிக்க வேண்டியதுன்னா, மக்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இல்ல. மக்கள் நல்ல ஊடகமா இருந்தா, இல்ல ஒரு நியூஸ் பேப்பரா இருந்தா காசு கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல. 1 ரூபாய்க்கு பேப்பர் போட்டா இன்னைக்கு வாங்குற 3 ரூபாய் பேப்பரை தூக்கி போட்டு நாளைக்கு 1 ரூபாய் பேப்பரை வாங்கி கையில வச்சுக்கிறாங்க. அதுல என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு பாக்குறது இல்ல. இப்ப அந்த 1 ரூபாய்க்கு பேப்பர் விற்கிறானே, அவன் எப்படி அவன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பண்ணுவான்? அட்வர்டைஸ்மெண்ட் தான் வாங்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா ஒருத்தன் அவனை எடுத்து எப்படி எழுத முடியும்? அடுத்த நாள் அட்வர்டைஸ்மெண்ட் வர. இந்த பிரச்சனை தான். மக்கள் முதல்ல நல்ல ஊடகங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தயாராகணும். சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கதான் செய்யும். இந்த கமர்ஷியலைசேஷன் பெரிய பிரச்சனை தான், அது ஒண்ணு யாரும் இல்லைன்னு சொல்லல. செல்ஃப் கிரிட்டிசிசம் மீடியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பங்கம். நீங்க சொல்ற மாதிரி தணிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். எங்களுடைய வேலை என்னன்னா, we are carrier of information தான். நாங்க வந்து எல்லாரும் சொல்ற கருத்து என்ன அப்படிங்கறத வந்து நாங்க காட்ட முடியும். நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், இவன் சொல்றது சரியா இல்ல இவர் சொல்றது சரியா, இதுல யார் வந்து சிறந்த தலைவர்,
எனக்கு வேண்டிய தலைவர் யாரு அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்கணும். நாங்க உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இவர் தான் தலைவர், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு எங்க வேலை கிடையாது. ஊடகங்களை வந்து பொதுவா எல்லாரையுமே வந்து குறை சொல்றது அப்படிங்கறத வந்து முதல்ல நிறுத்தணும். இந்த ஊடகங்கள், அதாவது இவ்வளவு ஊடகங்கள் இல்லாத ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்க, என்ன எப்படி இருக்கும், அந்த ஒரு உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்கன்னாலே நாங்க வந்து இதை வந்து வலு சேர்த்திருக்கோம் தான் சொல்ல முடியுமே தவிர இதை நாங்க வந்து குறைச்சோம்னு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம், ஒரு நல்ல கருத்து சொன்னாரு. நாங்க அப்படிதான் இருப்போம், நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். எங்களுக்கு செலக்ட் பண்ணி தெரிஞ்ச இத்தனை ஊடகத்தையும் நாங்க அப்படி இருப்போம்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், கள ஆய்வு செய்து பொறுப்போடு செய்திகள் கொடுக்கிற தாள்கள் எவ்வளவு இருக்குங்க? இருக்கு. ஆனா கடைசியில சப்போர்ட் இல்லாம மூடி போன தாள்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அந்த கதைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஏன் அதுதான் பிரச்சனை. என்னன்னா இவங்க வந்து இந்த உலகமயமாக்கப்பட்ட பிறகு இந்த கன்சியூமரிஸ்ட் சொசைட்டில ஊறி போயிட்டாங்க இவங்க. இவரை இப்ப முக்கியமா இப்ப அவர் ஐடி செக்டார்ல இருந்து வந்திருக்காரு. அந்த ஐடி செக்டார்ல இருந்து வர நீங்க இது பாத்தீங்கன்னா தான் இது அந்த கன்சியூமரிசம் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு செக்டார்னு பாத்தீங்கன்னா அந்த செக்டார். இதுல ஊறி போனவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியல. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு முயற்சியை எடுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க அந்த முயற்சியே எடுக்காம திருப்பி வந்து இன்னொருத்தங்களை வந்து பண்றது எப்படி சாத்தியம்? ஓகே சார், நன்றி. நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில ஊடகத்தினோட தன்மைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டே ஊடகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ள, சுய விமர்சனம் செய்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியங்கிற ஒரு விஷயத்தோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நிறைய நேயர்களும் சிறப்பு விருந்தினர் சொல்ற மாதிரி 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதிகை என்ற நம்ம தூர்தர்ஷன் மட்டுமே இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த அளவு தாக்கங்கள் இல்லை. ஸோ அறத்தோடும் தர்மத்தோடும் என்ன தேவையோ அதற்குண்டான அளவு தான் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தணிக்கை செய்யப்பட்டு பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு தான் நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து காலமும் வேகமாக வளர்ந்து கொண்டது, தொழில்நுட்பம் வேகமாக வளருது, விஞ்ஞானம் வளருது, மக்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓட்டத்தை யாராலும் நிறுத்துவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லைங்கிறதா நம்ம பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 1 வயசுல 2 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தை ஒரு செல்போனை யூஸ் பண்ற பேஸுக்கு அடல்ட்ஸ் கூட பண்ண முடியுமான்னு தெரியாது. இது மாற்றங்கள் எல்லாம் காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. என்னை நான் விழிப்புணர்வோடு வைத்துக் கொள்ளாத பட்சத்தில் என்னை எல்லாரும் ஏமாத்திட்டே தான் இருக்க போறாங்க. ஊடகங்கள் மட்டும் அதில் விதிவிலக்கு இல்லை. இது தர்ம என அரசியலாகட்டும், அதிகாரிகளாகட்டும், நீதிமன்றங்களாகட்டும், ஊடகங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அங்கங்க சில சிக்கல்கள் இருக்குன்னு, பிரச்சனைகள் இருக்கு, சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் அடிப்படையான முதலாளி யாருன்னு கேட்டா சாமானியன் தான். கடைசியில ஓட்டு போடுற ஒரு ஆள் தான். அது என்ன விஷயம் எனக்கு தேவை, என்ன விஷயம் தேவையில்லை, எதை ஒதுக்கணும், எதை எடுத்துக்கணுங்கிற ஒரு புரிந்துணர்வை, ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு எல்லா ஊடகத்தையும் பார்க்கின்ற நம் கையில் இருக்கிறது. எனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்கிற தள்ளிவிடுகிற தன்மையோடு பார்க்கின்ற பொழுது ஊடகங்கள் அற்புதமான விஷயங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்தோடு இதுவரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கின்ற நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு அர்த்தமுள்ள தலைப்போடு கருத்துக்களத்தில் சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.